குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு இயல் 1 7ஆம் வகுப்புடைய இயல் 1ல் உரைநடை பார்க்க போகிறோமா. ஆல்ரெடி செய்யுள் பார்த்தோமா. கப்பல் கலங்கரை விளக்கம், கவின்மிகு கப்பல் கலங்கரை விளக்கம் செய்யுள் முடிச்சிட்டோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த உரைநடை உலகம் அப்படின்ற தமிழரின் கப்பற்கலை. சரியா? ஸோ தமிழர்களுடைய கப்பர்களுடைய அந்த கப்பல் வாணிகம், நீர்வழி வாணிகம் சொல்லக்கூடிய அந்த கப்பல் வணிகம், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய கலைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். சரியாம்மா? இப்போ நுழையும் முன் அப்படின்றத என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம எப்போ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் அதை நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா இதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்றதை நம்ம ஒரு ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்போதும் பெரும் விருப்பம்னா மிகுந்த விருப்பம் உண்டு. பயணம் தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் என 3 வகைப்படும். நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல்வழி பயணம் சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்திலேயே நம்ம வெளிநாட்டு பயணம் செஞ்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு மிக உதவியாக இருந்தது எதுனா கப்பல் தான். இந்த கப்பலை செலுத்தும் போது மிக சிறந்த தொழில்நுட்பம் வாய்ந்தது நம்மளுடைய தமிழருடைய கலையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கப்பலை பார்ப்பதும் கப்பலில் பயணம் செய்கிறது மட்டும் இல்லாமல் கப்பலை பற்றி படிக்கிறது கூட நம்ம உள்ளத்திற்கு உவகை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உவகை மீன்ஸ் மகிழ்ச்சி தரும். அடுத்தது பாருங்கள், பக்கம் எண் 8 எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு பைப்பில் இருந்தோம் அல்லது இப்போ தகர வீடாக இருந்தால் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி தண்ணியெல்லாம் சிந்தும். அப்போ நம்ம என்ன செய்வோம், உடனேவும் வீட்டில் அக்கா இருந்தாலோ அண்ணன் இருந்தாலும் இல்லை பாட்டி தாத்தா அப்பா அம்மா யார்கிட்ட என்ன சொல்லுவோம், எனக்கு கப்பல் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகள்லாம் பார்த்துருக்கீங்கன்னா அக்காக்கா எனக்கு கப்பல் செஞ்சு கொடுங்க, நான் எனக்கு தண்ணியில் விட போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ காகித கப்பல் அப்படின்னு விட்டு விளையாடுறது யாரும் குழந்தைகள் இல்லாத குழந்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆண் மனதில் கப்பல் அப்படின்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் கப்பல் பயணத்தில் சிறந்து அவங்களுடைய ஜீனில் அந்த இது இருந்ததுனால தான் நம்மளோட மனசுலையும் அதனுடைய டச் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது பார்த்திங்கன்னா தொல்காப்பியம்தான். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. இந்த முன்னீர் வழக்கம், முன்னீர் அப்படின்னா கப்பல் அப்படின்றது கடலை குறிக்குது. அப்போ தொல்காப்பிய காலத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் கடற்பயணம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன நூல்களில் இந்த கப்பல்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாய் ஓடா நிலத்து. அதாவது நாவாய்னா கப்பல் போக முடியாத இடத்து வரைக்கும் கூட இந்த கடலானது தேர் மாதிரி நீண்டு நெடிஞ்சு ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? நம்மளுடைய வள்ளுவர். அப்போ பெரிய கப்பல்கள் இருந்தது அப்படின்றதுக்கு இந்த திருக்குறள் சான்றாகும். பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன அப்படின்றத பட்டினப்பாலை விரிவாக விளக்குது. அடுத்தது அகநானூறு பாருங்கள். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம்னா கப்பல், அதாவது பெரிய கப்பல் அப்படின்ற அகநானூரில் குறிப்பிட்டிருக்காங்க. இதனையே 10 அருங்கலம் தரிய நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம், அதாவது மிகப்பெரிய கடலில் நீந்தக்கூடிய கப்பல் அப்படின்ற வார்த்தை 10 இடம்பெற்றிருக்கு. சேந்தன் திவாகரம் அப்படின்ற நிகண்டு நூல்லையும் கப்பல்களுடைய பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தது என்பதை நாம் உணரலாம். அடுத்தது பாருங்கள், பக்க எண் 9. நீர்வழி பயண தொடக்கம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீர்நிலைகளில் பார்த்திங்கன்னா மரக்கலைகள்லாம் மிதந்து வந்திருக்கு. அது மேலே பார்த்திங்கன்னா தவளையும் பறவைகள்லாம் அமர்ந்திருக்கு. உடனே இதை பழங்கால மனிதர்கள் பார்க்குறாங்க. அப்போ நீரில் மிதக்கும் பொருள் அப்படின்னா அது மரக்கலங்க தான். அப்போ அது மேலே நம்ம ஏறி செல்லலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு தோன்றுது. அது அடிப்படையில் மரக்கட்டைகள் மீது ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளை ஃபஸ்ட்டு கடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மீன்கள் தன்னோட உடலோட இரு பக்கம் பார்த்திங்கன்னா துடுப்புன்னு சொல்லுவாங்க.
செதில் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த துடுப்பை வச்சு என்ன பண்ணுன்னா அது நீந்தி 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 தண்ணியை பின்னாடி தள்ளி தள்ளி அது முன்னோக்கி போகுது. அப்போ நம்மளும் வந்து மரத்துண்டுகளை துடுப்பாக பயன்படுத்தினா நம்மளும் நகர்ந்து நகர்ந்து செல்லலாம் அப்படின்றத நமது முன்னோர்கள் வந்து சிந்திக்கிறாங்க. பிறகு மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தான். அவையே இன்று வரையும் வழக்கத்தில் உள்ள கட்டு மரங்கள் ஆகும். அதாவது நல்ல தடிமனாக இருக்கக்கூடிய மரங்கள் 4-5 மரங்களை கட்டுறாங்க, அது நீரில் போட்டோன்னே அது மிதக்குது, அது மேலே என்ன பண்ணுறாங்க, ஏறி உட்காந்து பயணம் செய்கிறாங்க. அதை தான் நீர்வழி பயணம் முத ஆரம்பிச்சிருக்காங்க. அதை கட்டுமரம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த உட்பகுதி தோண்டப்பட்டது அப்படின்றதுனால தான் அது தோணிகள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைக்கும், களம், வங்கம், நாபாய் இதில் வந்து பெரிய அளவில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கும் அதாவது கடற்பயணத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து தெரிந்து கொள்வோம்னு சொல்லியிருக்காங்க. நியூசிலாந்து நாட்டில் வந்து வெலிங்டன் அப்படின்ற அருங்காட்சியகத்தில் வந்து தமிழ்நாடு கப்பலுடைய பெரிய மணி ஒன்று இடம்பெற்றிருக்கு. அப்போ தமிழர்கள் அயல்நாடுகளுக்கு கப்பலில் சென்றாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று. பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராசேந்திர சோழனும் பெரிய கடற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றாங்க அப்படின்றத வந்து அங்கே இருக்கக்கூடிய சில வரலாறுகள் பகர்கிறது அப்படின்னா கூறுகிறது அப்படின்னு அர்த்தம்டா. அடுத்ததுமா பக்கம் எண் 10 பாருங்கள். கப்பல் கட்டும் கலை. கப்பல் வந்து நம்ம வந்து எப்படி நம்மளுடைய முன்னோர்கள் கப்பலை தானே எப்படி உருவாக்கினாங்க, அதில் என்னென்னலாம் பயன்படுத்தினாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இதனை களஞ்சை கம்மியர் வருகென கூய் என்னும் மணிமேகலை அடியால் அறியலாம். பெருந்திரளமான மக்களையும் பொருட்களையும் ஏற்றி செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர்கள் உருவாக்கினர். அதாவது நிறைய பொருட்கள் கடல்வெளி வாணிகம்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் விளையக்கூடிய இந்த உப்பு இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு போய் அயல் நாடுகளில் வந்து விற்பனை செய்வாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ அதில் அதாவது நிறைய பொருட்களையும் மக்களையும் வந்து இந்த கப்பலில் ஏற்றி செல்கிற அளவுக்கு பெரிய கப்பல்களை உருவாக்கியிருக்காங்க. நீண்ட தூரம் கடல்லேயே செல்ல வேண்டி இருந்ததால் கப்பல்களை பாதுகாப்பானவையாகவும் வலிமை மிக்கவையாகவும் உருவாக்கின. கொஞ்சம் அதில் வந்துட்டு தரம் இல்லை அப்படின்னாலும் அது நீரில் முழுகிறோம், அவ்வளோ பொருட்கள் சேதமாயிரும், மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுக்காக ரொம்ப பாதுகாக்கவும் ரொம்ப வலிமை மிக்கவையாகவும் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர். அதாவது கப்பல் எப்பயுமே தண்ணீர்லேயே இருக்கிறது அப்படின்றனால தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களை அவங்க வந்து கப்பல் கட்ட முயற்சிக்கிறாங்க. நீர்மட்ட வைப்பிற்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். உங்களோட புக்கில் வந்துட்டு இலுப்பை, புன்னை, நாவல், வேம்பு இந்த மரங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீர்மட்ட வைப்புக்கு தேவையான மரங்களாக நமது முன்னோர்கள் கருதியவை யாவைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கலாம். சரியாம்மா? அடுத்தது, இந்த மரத்தோட வெட்டப்பட்ட பகுதியை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெட்டுவாய் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அடுத்து இதில் வந்து நிறத்தோட தன்மையை அது வெட்டுறதை வச்சு அதோட மரத்தோட தன்மையை வந்து அவங்க உணர்ந்துக்கலாம். கண்ணடை என்பது இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும். கண்ணடை அப்படின்னா என்னென்னா மரத்தால் இழைக்கிற உருவங்களை தான் கண்ணடைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நீளம், அகலம், உயரம் இதெல்லாம் வந்து சரியான முறையில் கணக்கிடப்பட்டு கப்பல்கள் தரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தச்சு முலாம் அப்படின்றது தான் வந்து நீட்டல் அளவையால் கணக்கிட்டனர். எதை? கப்பல்களை. பெரிய படகுகளில் முன்பக்கத்தை வந்து யானை, குதிரை, அன்னம் இதோட தலையை வச்சு தான் அதை வடிவமைப்பாக இருக்குது. அதனால் அதை வந்து கரிமுக அம்பி, பரிமுக அம்பி. கரினா யானை, யானை முக அம்பி, பரினா குதிரை, குதிரை முக அம்பி அப்படின்லாம் அதை அழைச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே தேங்காய் நாறு, பஞ்சு ஆகியவற்றை கலந்து வைத்து ஒன்றோட ஒன்றாக கலந்து இறுக்கி ஆணிகளை அரைஞ்சிருக்காங்க. இதில் வந்து சுண்ணாம்பையும் சணலையும் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எண்ணெயும் கலந்து அடிப்பக்கத்தை வந்து பூசியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த கப்பல் வந்து பழங்காலமாக வந்து பழுதடையாமல் இருக்கணும், உழைக்கணும் அப்படின்றதுக்காக. இதைத்தான் வந்து
இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்கோ போலோ அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளோட கடல் பயணியை வந்து வியந்து சொல்லியிருக்காரு. இரும்பு ஆணி துருப்பிடிச்சிரும் அப்படின்றதுக்காக மரத்தால் ஆன ஆணிகளே வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஆணிகள் பார்த்திங்கன்னா தொகுதி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது பாய்மர கப்பல் கொடுத்துருக்காங்கம்மா. பாய்மர கப்பல் அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பலை வந்து 12 ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது 12 ஆண்டுக்கு ஒரு முறை என்ன பண்ணணும்னா அதை பழுது பார்க்கணும். நம்மளை இப்போ சர்வீஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அதை என்னென்ன இது பண்ணணுமோ அதெல்லாம் பழுது பார்ப்பாங்க. ஆனால் நம்மளுடைய கப்பலை வந்து 50 ஆண்டு ஆனாலும் கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஆங்கிலேயரில் ஒருத்தர் வந்து வாக்கர் அப்படின்றவர் வந்து கூறியிருக்காரு. அடுத்து பாருங்கள், பாய்மர கப்பல். பாய்மர கப்பல் என்ன அப்படின்னா காற்றோட உதவியால் தான் இந்த கப்பல் வந்து செயல்படும். பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை நம்மளுடைய தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. பாய்மரங்களை கட்டும் கயிறுகளும் பல வகையாக இருந்திருக்கு. ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு, அடுத்து கோடிப்பாய் கயிறு என்பவை அவற்றுள் சில. பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைச்சிருக்காங்க அப்படின்னு பரிபாடல் நூல் வந்து கூறுது. அடுத்து கப்பலோடைய உறுப்புகள் கொடுத்துருக்காங்கப்பா. கப்பலில் வந்து பல வகையான உறுப்புகள் இருக்குது. அதாவது எறா, பருமல், பங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். எறா அப்படின்றது அடிமரத்தை சொல்லுவாங்க. இப்போ பருமல் அப்படின்றது வந்து குறுக்கு மரத்தை வந்து குறிப்பிடுறது. இந்த மாதிரி கப்பலை செலுத்த ஒரு திசையில் திருப்புறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி தான் சுக்கான். கப்பலை ஒரே இடத்துல நிலையாக நிறுத்தி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்துகிறது பார்த்திங்கன்னா நங்கூரம் அப்படின்ற உறுப்பு. சமுக்கு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா கப்பலில் பயன்படுத்தியிருக்காங்க. கப்பல் சாத்திரம் என்னும் நூல் வந்து இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துனதாக சொல்லியிருக்காங்க. காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசைக்காட்டும் கருவியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். கப்பல் செலுத்துகிறவங்களை பார்த்தீங்க அப்படின்னா மாலுமி, நீகான், கப்பலோட்டி அப்படின்னு பல பெயர்களாக அழைக்கிறாங்க. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீகான் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்த வகுப்பில் செய்யுள்ள இந்த வார்த்தையானது பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததுடா கப்பலை செலுத்தும் முறைன்னு கொடுத்துருக்காங்களாம்மா. காற்றின் திசையை அறிந்து கப்பலை செலுத்தும் முறையில் தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். இந்த உண்மையை பார்த்தீங்க அப்படின்னா நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்ற புறப்பாடலில் வந்து சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா வெண்ணி இயத்தியார் அப்படின்றவர். கடல் வந்து காற்று வீசக்கூடிய திசையும் கடலில் வந்து நீரோட்டங்கள் எங்கே அதிகமாக இருக்கும், எங்கே நார்மலாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்மளுடைய தமிழர்கள் தன்னோட பட்டறிவால் வந்து நன்கு அறிந்திருக்காங்க. அதுக்கு ஏற்றா போல் உரிய காலத்தில் சரியான திசையில் அவங்க கப்பலை செலுத்தினாங்க. திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்தும் திசையை அறிந்து கப்பலை செலுத்த. பார்த்துக்கோங்க, நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு கப்பல் வாணிகத்தில் சிறந்திருக்காங்கன்னு பாருங்கள். வானில் தோன்றக்கூடிய விண்மீன்களுடைய நிலையை வச்சும் திசை காட்டக்கூடிய கருவியை பயன்படுத்தியும் அவங்க வந்து கப்பலை செலுத்தியிருக்காங்க. கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த வானியல் அறிவையும் பெற்றிருந்தன. கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தை கப்பலை செலுத்தினர். அதாவது நம்ம சொல்கிற புயல் வருது அப்படின்ற அதெல்லாம் வந்து அவங்க முன்னாடியே தெரிஞ்சு அந்த நேரங்களில் அவங்க வந்து கடல் வாணிகத்தை வந்து தவிர்த்திருப்பாங்க. இப்போ கூட நமக்கு நியூஸில் கூட சொல்லுவாங்க, புயல் வர்றதுனால மீனவர்கள் கடலுக்குள் செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு நம்ம இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அதை பயன்படுத்தினால தான் நம்ம இப்பயும் அதெல்லாம் வந்து கையாண்டுட்டு வர்றோம். அடுத்தது கலங்கரை விளக்கம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். கலங்கரை விளக்கம் எதுக்கு பயன்படுத்துவோம்? ரொம்ப உயரமாக இருக்கும், அதோட உச்சப்பகுதியில் வந்து இரவு நேரத்தில் விளக்கேற்றுவாங்க. அந்த விளக்கு எதுக்காக பயன்படும்? எங்கேயோ இருந்து வரக்கூடிய கப்பல்கள் இதுதான் உங்கள் திசை அப்படின்ற திசையை காட்டி அழைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே செய்யுள்ள பார்த்துருக்கோம். கடலில் செல்லும் கப்பலுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கம். உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாக இது அமைக்கப்படும். களம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல். கப்பலை அழைக்கும் விளக்கு, அதான் கலங்கரை விளக்கம். பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே
கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வரும். தோணிகள் என்ன? அதாவது வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய மரத்தோட உள்பகுதியை வந்து தோண்டி எடுத்துட்டு அதுக்குள்ளே பயணம் செய்யக்கூடியது தான், அதுதான் தோணின்னு சொல்லுவோம். களந்தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்னு புறநானூறு கூறுது. முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டுமின்றி போர் புரியவும் கப்பல்கள் பெரிதும் பயன்பட்டன. ஆனால் இக்காலத்தில் பெரும்பாலும் பொருட்களை ஏற்றி செல்லவே கப்பல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றை சரக்கு கப்பல்கள் என்பர். போருக்கு பயன்படும் பெரிய கப்பல்களும் இன்றும் உள்ளன. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, பயன்படுத்துறது இல்லை, நமக்கு தேவை இல்லை. நம்ம இப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் காலாட்படை குதிரைப்படைன்னு சொல்லி வச்சு அந்த அளவுக்கு போர் செஞ்சு மற்றவங்களோட இது பண்ணாங்க. ஆனால் நமக்கு இப்போ அது பயன் இல்லாமல் போயிடுச்சு. இத்தகைய சீர்மிகு கப்பற்கலையில் நம் முன்னோர் சிறந்த விளங்கினர் என்பது நமக்கு பெருமை அளிக்கும் செய்தியாகும். கண்டிப்பாக ஒரு கப்பலை கண்டுபிடிச்சு அதன் மூலம் வாணிகம் செஞ்சு நாட்டுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழர்களை நம்ம ரொம்ப புகழணும். அது நமக்கு பெருமை தரக்கூடிய செய்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தெரிந்து கொள்வோம்ல பாருங்கள். கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்துக்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. அவை செல்லும் வழியை செயற்கைக்கோள்கள் மூலம் தற்போது ஆராய்ந்துள்ளனர். அவ்வழியில் உள்ள நாடுகளுடன் தமிழர்கள் வாணிக தொடர்பு கொண்டு இருந்ததை அறிய முடிகிறது. எனவே பழந்தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்து இருக்கலாம் என்னும் கருத்து உள்ளது. இப்போ ஆமைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா இனப்பெருக்கத்துக்காக ரொம்ப தூரம் தேடி போகும். அப்படி போகிற வழியில் கூட நம்மளுடைய இந்த செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி நம்மளுடைய முன்னோர்கள் வாணிகம் செஞ்சுருக்கலாம் அப்படின்றத இந்த இதில் சொல்லியிருக்காங்க. சரியாம்மா? அடுத்தது பக்க எண் 12 பயிற்சிமா. தமிழர்கள் சிறிய நீர்களை கடக்க பயன்படுத்தியது. இப்போ களம், வங்கம், நாவாயெல்லாம் பார்த்திங்கன்னா கப்பலில் பயன்படுத்தும். சிறிய நீர்நிலைகளை நம்ம ஓடத்தை வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்காங்க. தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் என்று வழக்கம் என்று கூறுகிறது. முன்னீர் வழக்கம். கப்பலை உரிய திசையில் திருப்பதற்கு பயன்படும் கருவி சுக்கான். அடுத்தது நிரப்புதல். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் தொகுதி என அழைக்கப்படும். கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை என குறிப்பிடப்படும். அடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்கடா. எரா அப்படின்னா அடிமரம், பருமல் அப்படின்னா குறுக்கு மரம், மீகான் அப்படின்னா கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசி திசை காட்டும் கருவி. அடுத்ததுமா தொடர்களை அமைத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்களா. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீரோட்டம், காற்றின் திசை, வானியல் அறிவு, ஏற்றுமதி, இந்த வார்த்தைகளை வச்சு நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு போன வகுப்பில் நான் எப்படி எழுதணுன்றது சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் பயன்படுத்தி நீங்களாக எழுதணும். சரியா? அடுத்தது குருவினா கொடுத்துருக்காங்களா. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபேர் நோட் ஆல்ரெடி நீங்கள் எழுதிட்டு இருக்கிறீங்க. சரியா? பருவம் 2ன்னு போட்டிருக்கணும். போட்டு நீங்கள் ஆல்ரெடி செய்யுள் முடிச்சிருப்பீங்க. இப்போ அதோட தொடர்ச்சி தான் உரைநடை. ஸோ அப்போ உரைநடை 1 அப்படின்னு போட்டு ஹெட்டிங் என்ன போடணும்? தமிழரின் கப்பற்கலை. சரியா? குருவினான்னு போடுறீங்க. குருவினான்னு போட்டு தோணி என்னும் சொல்லின் பெயர் காரணத்தை கூறுகன்னு இருக்கா. பக்க எண் 9. பக்க எண் 9 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் மார்க் பண்ணி அது உங்களுக்கு நான் அடுத்த இதில் வீடியோவாக போடுறேன். சரியாம்மா? அந்த இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினை எழுதி 2 ஃபிங்கர் கேப்பில் ஸ்டார் போடணும். ஸ்டார் போட்டு தான் ஆன்சரை எழுதணும். அதாவது எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினான். உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் அவை தோணிகள் எனப்பட்டன. பெயர் காரணம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த கொஸ்டின் ஆன்சர் எழுதினாலும் கொஸ்டினை எழுதி 2 ஃபிங்கர் கேப்பில் ஸ்டார் போட்டு தான் ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? அடுத்து கப்பல் கட்டும்போது மரப்பலகைகளுக்கு இடையே தேங்காய் நாறு பஞ்சு வைப்பதன் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த கப்பல் நீண்ட நாள் உழைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் எந்தெந்த பேஜ் அப்படின்றத போட்டிருக்கிறேன். நீங்கள் ஃபேர் நோட் எழுதும்போது அழகாக எழுதணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.